राधे कृष्णा श्रीमते रामानुजाय नमः। வாளால் அறுத்துச் சுடினும் மருத்துவன் பால் மாளாத காதல் நோயாளன் போல் மாயத்தால் மீளா துயர்த்தரினும் வித்துவ கொட்டம்மா நீ ஆளா உணதருளே பார்ப்பன் அடியேனே அப்படின்னு குலசேகர ஆழ்வார் பாடின திவ்ய தேசம் இது. திருவித்துவக்கோடுன்னு தமிழில், திருமிற்றக்கோடுன்னு மலையாளத்தில். பஞ்சபாண்டவர்கள் பிரதிஷ்டை பண்ண மூர்த்தி இந்த கோவில். ஆச்சரியமாக இந்த கோவில் நகுல சகதேவன் அவ 2 பேர் சேர்ந்து பிரதிஷ்டை பண்ண விஷ்ணுமூர்த்தி இது. இந்த கோவிலுக்குள்ள அழகாக தர்மர் பிரதிஷ்டை பண்ண விஷ்ணு இருக்கார். அத்தியாச்சரியமாக பாரத புழாவுடைய நதிக்கரையில் இந்த கோவில் ரொம்ப ஜோராக இருக்குது. உள்ளுக்குள்ள அர்ஜுனன் பிரதிஷ்டை பண்ண மூர்த்தி உய்ய வந்த பெருமாள் அப்படின்னு பெயர். அத்தியாச்சரியமாக இன்னொரு சைடில் பீமன் பிரதிஷ்டை பண்ண மூர்த்தி. ஒரு சந்தர்ப்பத்தில் ஒரு நம்பூதிரி பிராமணர் காசி போயிட்டு வரார். வந்தவர் அழகாக இங்கே வந்துவிட்டு கொடை எடுத்துன்னு வந்தவர் இங்கே கொடையை வச்சுட்டு குளிக்க போனார். குளிக்க வந்து பார்த்துக்குள்ள கொடையிலேருந்து சிவபெருமான் ஆவிர்பவிச்சு இந்த இடத்துல கோவில் கொண்டிருக்கார். அதனால் காசி விஸ்வநாதர் இங்கே தானே தன் அனுகிரகத்தினால் ஆவிர்பவிச்சிருக்கார். இந்த கோவில் பேரே 5 கோவில் அப்படின்னு தான் ஆச்சரியமாக இங்கே இருக்கவாள்லாம் சொல்கிறா. இது பாரத புழா நதி தீரம். இந்த பாரத புழா நதியில் ஜோரா இந்த கோவில் ஆச்சரியமாக. உள்ளுக்குள்ளே இந்த பக்கம் போனால் சிவன் கோவில், அப்படியே பின்னாடி போனோம்னா உய்ய வந்த பெருமாள். அத்தனை அழகாக சதுர்புஜ மூர்த்தி சுவாமி. இது முழுக்க பாரத புழா, பாரத நதி. இது பீமன் பிரதிஷ்டை பண்ண விஷ்ணு இருக்கக்கூடிய சன்னிதானம். ஆழ்வார் திரும்ப திரும்ப புலம்புறார். ஒரு 10 பாசுரம் முழுக்க நீயே என்னை தள்ளிவிட்டாலும் நான் உன்னை விட்டு போக மாட்டேன்னு சொல்லும்படியான ஒரு கோவில் இது. அரிசினத்தால் ஈன்றத்தாய் அகற்றினும் மற்றவள் தன் அருள் நினைந்தே அழும் குழவி அதுவே போன்றிருந்தேனே அப்படின்றார். அம்மாவே தள்ளிவிட்டாலும் அம்மா கிட்டேயே அம்மாவோட அனுகிரகத்தை ஆளுற குழந்த மாதிரி உன் அனுகிரகத்துக்காகவே நான் இருப்பேன்னு ஆழ்வார் புலம்பின கோவில். உய்ய வந்த பெருமாள் நிச்சயமாக அவங்க வாழ்வை உய்விப்பார். கட்டாயம் தரிசனம் பண்ணுங்க. ராதே.